Hello friends, welcome to Chennai to Mangalore Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டிசைனிங் வீடியோ தான். நம்ம ஆல்ரெடி நெக்லைன் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி நெக்லைன்ல கொடுத்திருக்க மாதிரி ரெண்டு லைன் செயின் ஸ்டிட்ச், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்ல ரெண்டு கலர் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ரெண்டு லைன் கொடுத்திருக்கோம். அப்புறம் வந்து ஒரு லைன் சுகர் பீடு, நம்பர் 4 பீடு ஒரு லைன், மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் இடையில இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றியும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் 4 பீட் லைனு, அதுக்கப்புறம் நம்பர் 4 பீட் லைன், அப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ல சென்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி பிளவுஸ் ஃபுல்லா அந்த ரெண்டு பீடுக்கும் இடையில ஒரு லைன், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு நீங்க லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னாலும் ஓகே தான். இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணி ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேமராவில் நல்லா லைன் தெரியுது, ஆனால் நான் வந்து போடும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது தெரியல. ஷேடு கிரீன் கலர் நான் போடுற லைன் எனக்கு தெரியல, ஆனால் கேமரால நல்லா தெரியுது. இப்போ பிளவுஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. ரெண்டு லைன் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் த்ரெட் வந்து சாரியோட கலர், அதே கலரை நான் இங்கே எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 2 பீடு அப்புறம் சுகர் பீட் ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்போ சென்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படிங்கறத. அதே அளவுக்கு செயின் ஸ்டிச் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போறோம். இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 10 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 10 செயின் ஸ்டிச் இல்லைன்னா 15, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து கணக்கு வச்சுட்டு இப்போ வந்து ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 2 பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட், ரெண்டு சுகர் பீடுக்கும் நடுவில் வந்து நம்பர் 2 பீட் வர மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அளவு போட்டிங்களோ அதே அளவு மறுபடியும் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சுகர் பீட், அப்புறம் நம்பர் 2 பீட் ஒன்று, அப்புறம் மறுபடியும் சுகர் பீட் ஒன்று. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் போடும்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கிற பீட்ஸுக்கு நடுவில் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ரெண்டு லைனுக்கும் நடுவில் ரெண்டு பீட்ஸ் இது கொடுத்துருக்கோம்ல, அந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனோட பீட்ஸை கொடுக்கணும். இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக
போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அந்த ஆங்கிள் வீடியோல நல்லாவே தெரிஞ்சது லைனு. இந்த ஆங்கிள் சுத்தமா தெரியல. கிரீன் கலர்லயே போட்டதுனால லைன்ஸ் வந்து அவ்வளவா தெரியல. இப்போ பாருங்க, பிளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சாரீக்கான பிளவுஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.